பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்துல நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் ஒரு விவரிக்க முடியாத ஒரு நிகழ்வை நாம் அங்கே பார்க்க முடியும். தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களும் எலிசா தீர்க்கதரிசியும் தங்குவதற்காக ஒரு இடத்தை நியமனம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே யோர்தான் என்கிற அந்த நதிக்கரை ஓரமாக ஒரு இடத்தை பார்க்கிறார்கள். அந்த இடத்திலே கூடாரம் அமைப்பதற்காக ஒரு சரியான ஒரு லொகேஷனை பார்த்து அந்த இடத்திலே கூடாரம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அமைப்பதற்காக மரங்களை வெட்டி கொண்டிருக்கிறார்கள். மரங்களை வெட்டி கொண்டிருக்கிற அந்த சமயத்திலே அதில் ஒருவருடைய கோடாரியானது அந்த யோர்தான் நதிக்கரையிலே அந்த நதியிலே விழுந்து விட்டது. அதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த நதியிலே அந்த கோடாரி விழுந்தது உடனே அவன் பதறுகிறான். ஐயோ, இது இரவலாக வாங்கப்பட்டது, இது இரவலாக ஒருவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டு வந்தேனே, இப்ப அவனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? உடனே எலிசா வந்தார், ஒரு கொம்பை வெட்டினார். கோடாரி எங்கே விழுந்தது என்று அவனிடத்துல கேட்கும் போது அவன் இந்த இடம் என்று அந்த இடத்தை காண்பிக்கும் பொழுது அதில் கொம்பை வெட்டி போட்ட மாத்திரத்திலே அந்த கோடாரி மிதந்ததை நாம் பார்க்க முடிகிறது. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயமாக நம்முடைய வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே, உங்களுடைய வாழ்க்கை எங்கே விழுந்தது, நீங்கள் எங்கே விழுந்தீர்கள் என்று கண்டுகொண்டு அன்றைக்கு அந்த கொம்பு வெட்டப்பட்டது போல இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அடிக்கப்பட்டவராய், உங்களுக்காக நொறுக்கப்பட்டவராய், உங்களுக்காக இரத்தம் சிந்தப்பட்டவராய் இந்த உலகத்திலே அவர் ஒரு தவறும் செய்யவில்லை. ஆனால் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நாம் செய்த பாவங்களுக்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக கொடுத்ததை நாம் பார்க்க முடிகிறது. அன்றைக்கு அந்த கொம்பு வெட்டப்பட்டது போல இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டவராய், சரீரத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட காயங்களை உடையவராய் நமக்காக அவர் ரத்தம் சிந்தி சிலுவையிலே, சாபமான சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் அந்த நாளை நாம் நினைவு கூறுகிறோம். அந்த கோடாரி எங்க விழுந்ததோ அதை எலிசா என்கிற தீர்க்கதரிசி அவனிடத்துல கேட்ட பொழுது அவன் இடத்தை காண்பிக்கிறான். எந்த இடத்துல விழுந்தது கோடாரி, அதே போல எந்த இடத்துல உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விழுந்தது, எந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கை விழுந்தது, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆமே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எங்கே விழுந்தது உங்களுடைய வாழ்க்கை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அதை இன்றைக்கு மீட்டு எடுப்பதாக.